ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நவம்பர் 26 2025 டு டிசம்பர் 20 2025 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க அப்படின்றது இருக்கு. இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்க விருச்சிக வீட்டுல நடக்குது. இந்த விருச்சிக வீட்டுல நடக்கிறது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்க போகுது. முக்கியமா இந்த சேர்க்க கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 4, 7, 10 இந்த பாவங்கள்ல நடக்கும் போது இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிருகு ஆகிய சுக்கிரன் மங்களன் ஆகிய செவ்வாயும் இணையும் போது அந்த ஒரு யோகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிருகுமங்கல யோகம் என்ன மாதிரி ஒரு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, திடீர் தனப்பிராப்தி, அதிர்ஷ்டம், ஒரு மேன்மையான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, திடீர் செல்வம், அதுக்கும் மேல ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி, ஒரு லாவிஷான திங்ஸ் வாங்குறது, ஒரு ஆடம்பர சேர்க்கை, ஆடம்பர பொன் பொருள் சேர்க்கை அப்படின்றது நம்ம வச்சுக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வரும். ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி அப்படின்ற பட்சத்துல நம்மளோட ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும், தெளிவான அறிவுனாலையும், புத்திசாலித்தனத்தினாலையும், ஆளுமையினாலையும் பல அதிர்ஷ்டத்தை நம்பால் நம்ம ஈர்த்துக்குவோம் அப்படின்றது. இந்த இந்த மாதிரி ஒரு நற்பலன்கள் கொடுக்க போறாங்க. இந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது உங்க ராசிக்கு இருக்கா? சரிங்க, பிருகுமங்கல யோகம் எங்க ராசிக்கு இல்ல. இந்த ஒரு காம்பினேஷன் என்ன மாதிரி இம்பாக்ட எங்க ராசிக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற உங்க பல கேள்விகளுக்கு தீர்வு கொடுக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிரன் பிளஸ் செவ்வாய் இணைவு விருச்சிகத்துல என்ன பாவத்துல கவர் ஆகுது அப்படின்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல இந்த ரெண்டு பிளானட்ஸும் இணையறாங்க. இப்ப உங்க ராசி அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவானுக்கு சுக்கிரன் நட்பு கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 4 and 9, அதாவது சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். அதே மாதிரி செவ்வாய் சனிக்கு பக கிரகம், உங்க ராசி அதிபனுக்கு பக கிரகம். இவன் வந்து பாத்தீங்கன்னா 3 மற்றும் மற்றும் 10க்கு அதிபன், அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துல அப்படின் போது என்னென்ன மாதிரி இம்பாக்ட் உங்களுக்கு ஏற்படுத்துவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி 1, 4, 7, 10 இவங்க ரெண்டு பேரோட கன்ஜங்ஷன் பிருகுமங்கல யோகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக உங்களுக்கு அந்த பிருகுமங்கல யோகம் அப்படின்றது வந்துரும். அந்த பிருகுமங்கல யோகத்தினால என்னென்ன மாதிரி நற்பலன்கள் முன்னமே சொல்லிட்டேன். அதுக்கும் மேல தொழில்ல வந்து பாருங்க, கும்பராசி என்பர்கள் நல்ல சக்சஸ நோக்கி போவீங்க. கலைத்துறையில ஆர்வம் அப்படின்றது அதிகரிக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாலினத்தினர் மீது அதிகப்படியான நாட்டம் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்ப தொழில் ரீதியான உறவு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது தொழில் ரீதியான தொடர்பு உறவா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, கும்பராசி அன்பர்கள் நீங்க வந்து ஒரு தொழில் வச்சு, ஒரு தொழில் ஸ்தாபனம் வச்சு நடத்துறீங்க. ஏறக்குறைய 5 வருஷமா உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா இருந்தவங்க, அவங்க ஒய்ஃப் வந்து 2 பேரும் ரெகுலரா உங்க கூட பிசினஸ் பார்ட்னரா தான் இருந்தாங்க. இல்ல உங்களோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு அம்மா, ஏறக்குறைய 5 வருஷமா உங்க பிசினஸ் பார்ட்னர் தான். இந்த காலகட்டம் அந்த அம்மாக்கும் உங்களுக்கும், இல்ல அவங்க ஜென் இருக்காங்க, நீங்க லேடினா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு அந்த தொழில் ரீதியான ஒரு தொடர்பு அப்படின்றது உறவா மாறும். ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாறுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. லவ் ஆவறதுக்கு, கிரஷ் வர்றதுக்கு, அதே மாதிரி ரிலேஷன் ரொம்ப நாளா எங்களுக்கு அவங்க மேல கிரஷ்ங்க, அது வந்து ஒரு இன்டிமசியா ஒரு உறவா மாறுறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. அது நீங்க தொடர போறீங்களா இல்ல வந்து அவாய்ட் பண்ண போறீங்களா அது உங்க கையில. பட் அந்த மாதிரி இந்த கன்ஜங்ஷன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஓகேங்களா? மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, கும்பம் உங்களுக்கு ஜென்மத்திலேயே ராகு இருக்கா. பொதுவா சுயஸ்தானத்துல ராகு இருக்கா. அதுக்கு மேல டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை இருக்கு. சுயஸ்தானத்துல ராகு இருக்கான்னா எது இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும். இதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல இம்பாக்ட் இருக்காது, ஜஸ்ட் கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை இருக்கு. அனலைஸ் பண்ணுவீங்க. எது வந்து நீங்க செய்யறதுனாலும் அனலைஸ் பண்ணிட்டு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். பாத சனி டிசம்பர் 5 வரைக்கும் 2ஆம் பாவத்துல சனி, அவர் மேல குருனோட பார்வை இருக்கு. சனி பாத சனியா இருக்காரு. டிசம்பர் 5க்கு மேல குருனோட பார்வை கிடையாது. அப்ப பாத சனி லைட்டா உங்களுக்கு ஃபேமிலியில லைட்டா ஒரு 10% காம்ப்ளிகேஷன், ஆஃபிஷியலி ஒரு 10% காம்ப்ளிகேஷன், நம்மளுக்கு சரௌண்டிங்ஸ்ல ஒரு 10% காம்ப்ளிகேஷன், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 5 வரைக்கும் ரோக குரு வக்ரகதி அடைஞ்சிருப்பாரு. டிசம்பர் 5க்கு மேல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்க குரு அதிர்ஷ்ட குரு வக்ரகதி அடைகிறார். அப்ப அதிர்ஷ்டம் எல்லாம் இல்லாம போயிடுமா? அப்படி எல்லாம் கிடையாது. அதிர்ஷ்டம் எல்லாம் இருக்கும். பூர்வ புண்ணிய, அதாவது பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு, அதை வந்து இம்மிடியட்டா நாங்க பிரச்சனை பண்ணி வாங்குறோம் அப்படின்னா பிரச்சனை பண்ணி வாங்க வேண்டாம், நிதானமா டீல் பண்ணுங்க. இந்த மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல அவசரமும் வேண்டாம், பிரச்சனையும் வேண்டாம், அடாவடியும் வேண்டாம், நிதானமா டீல் பண்றீங்க
அப்படின்னா நல்லது நடக்கும். புரியுதுங்களா? குழந்தையின்மைக்கு வைத்தியம் பண்றாங்க. 1, 2 அட்டெம்ப்ட், ஒரு அட்டெம்ப்ட் பதில் 2, 3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணுங்க. சக்சஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிள். கலத்திர ஸ்தானத்துல கேது. என் கணவனுக்கும் இப்ப நான் வந்து பாருங்க கும்பம் ஜென்னு. எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்க. அந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வரதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த இடைவெளி அப்படின்றது பெரிய லெவல்ல நம்மளுக்கு ஒரு காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்தாது. அந்த இடைவெளி அப்படின்றது மாறும். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் அந்யோன்யமா வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. சோ ஸ்மூத்தா டீல் பண்ணுங்க. அந்த இடைவெளியை நீங்க இன்னும் பெருசு பண்ணிடாதீங்க. சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக இந்த கன்ஜங்ஷன், இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணையற காலகட்டத்துல மத்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி இம்பாக்ட்ஸ் ஏற்படுத்தும், எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான். கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள், அதாவது இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு உங்க ராசிக்கு என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் எப்படின்றது பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மம்மா நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கு, லவ் இருக்கு, சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஃபேமிலியில சம் குழப்பங்கள் இருக்கு. நாங்க எங்களுக்கு இது எக்ஸாக்டா என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி பாருங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். ஃபேமிலி லைஃப் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கவங்க கூட நாங்க வாழ்க்கையை தொடரலாமா, இல்ல நாங்க வந்து வேற இடத்துக்கு வேலைக்கு போலாமா, இந்த ஜாபை விட்டுடலாமா, ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு போலாமா, 2வது திருமணம் பிராப்தம் இருக்கா, குழந்தை இந்த காலகட்டத்துல கூடி வருமா, இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.